ராமராமா. புதன்கிழமை 27ஆம் தேதி மே மாசம், பராபவ வருஷம் வைகாசி மாசம் 13ஆம் தேதி, ஏகாதசி திதி கார்த்தால 9 மணி 20 நிமிஷம் வரை, பின்பு துவாதசி திதி ஹஸ்த நட்சத்திரம் கார்த்தால 8 மணி 50 நிமிஷம் வரை, பின்பு சித்ரா நட்சத்திரம், சித்த யோகா, பின்பு வியதீபாத யோகா, பத்ராகரணம். இன்னைக்கு சர்வ ஏகாதசி. ராகு காலம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை, யமகண்டம் கார்த்தால 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. பூஜையின் பொழுது மணி அடிப்பதன் அர்த்தம் என்ன? அதாவது ஆகமார்த்தந்து தேவானாம் கமனார்த்தந்து ரக்ஷசாம் குருவே கண்டாரவன் தத்ர தேவதாஹ்வான லாஞ்சனம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்லி மணி அடிக்கணும். எதுக்காக அடிக்கிறது அப்படின்னா, ஆகமார்த்தந்து தேவானாம், இந்த மணி சத்தத்தை கேட்ட உடனே ஓஹோஹோ எங்களை கூப்பிட்டுட்டா அப்படின்னு நினைச்சுன்னு தேவதைகள்லாம் ஓடின்னு வருவாளாம். இந்த பெல் அடிக்கிற மாதிரி உள்ள உட்காந்து டேபிள்ல உட்காந்து வாசல்ல இருக்கக்கூடிய ஒரு வேலையாளை கூப்பிடணும்னா ஒரு பெல் அடிக்கிறோம் பாருங்க, அடிச்ச உடனே அங்க அவன் கதவை திறந்து உள்ள வரான். அந்த மாதிரி மணி அடிச்சா உடனே தேவதைகள் வந்துருவாளாம். அதனாலதான் பெரியவாள்லாம் சொல்லுவா, சும்மா மணி அடிக்க கூடாதும்பா. சும்மா மணி அடிச்சுட்டா தேவதைகள்லாம் உடனே நீ இருக்கிற இடத்துக்கு வந்துருவா, உடனே நீ அவளுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு. அதனால சும்மா மணி அடிக்க கூடாதும்பா. அதே மாதிரி கமனார்த்தந்து ரக்ஷசாம், இந்த மணி சத்தத்தை கேட்டா தலையில இடி விழற மாதிரி இருக்குமா ராட்சசர்களுக்கு, கெட்ட சக்திகளுக்கு. அவெல்லாம் ஓடி போயிடுவாளாம் அந்த இடத்துல இருந்து. குருவே கண்டாரவன் தத்ர தேவதாஹ்வான லாஞ்சனம். அப்படி அதனால அந்த சமயத்துல கட்டாயம் மணி அடிக்கணும். தேவதைகளுடைய பூஜா ஆரம்பத்துல கட்டாயம் மணி அடிக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றேன். ராமராவ்.